ஒண்ணே ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு. இருக்கிறது ஒரு லைஃப். நமக்கு பிடிச்ச மாரி சந்தோஷமா வாழணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களையும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா பார்த்துக்கிடணும். ஏன்னா, எது எப்போ மாறுன்னே சொல்ல முடியாது. அதனால இருக்கிற வரைக்கும் நமக்கு பிடிச்ச மாரி சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழணும். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா, ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி நாங்க இந்த மாரி டீமா பசங்கலாம் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுற மாரி, எங்கேயா வெளிய போற மாரி வீடியோலாம் நெறைய போடுவோம். அந்த வீடியோக்கெல்லாம் நெறைய கமெண்ட் வரும். ப்ரோ நானும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். இப்பலாம் அத ரொம்ப மிஸ் பண்றேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கமெண்ட் வரும். நானும் உங்கள மாரி தான் ஃப்ரெண்ட்ஸும் கூட நல்லா ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவன் வேலைய பார்த்துட்டு போயிட்டான். எங்களுக்கும் நிறைய அட்வைஸ் பண்ற மாதிரிலாம் கமெண்ட் வரும். நீங்களும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நிறைய பொறுப்புலாம் வந்துடும். நீங்களும் தனித்தனியா போயிருங்க. அது வரைக்கும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட்லாம் வரும். நாங்க எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா இருக்கும்போது அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எங்களுக்கு புரியல. இப்போ நல்லா புரியுது. காலங்கள் மாற மாற நாங்க வளர வளர தனித்தனியா போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ எல்லாரும் வாழ்க்கையிலுமே வளர வளர கண்டிப்பா நிறைய சந்தோஷங்களை இழந்துதான் ஆகணும். அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இருக்குது ஒரு லைஃப். நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழணும். அப்படி நீங்க ரொம்ப மிஸ் பண்ற உங்களோட ஃப்ரெண்டோட நேமை கமெண்ட்ல போட்டு விடுங்க. யார் யார் அவங்க ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம்.